மாணிக்க வாசகருடைய தமிழ் அழுகை தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நமசிவாயா வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது எண்ணஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகவம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இரவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அப்ப மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் திருவாசகம் தேன் என்று பெயர் பெற்றது. அப்ப இவர் குதிரை வாங்க போனதை விட்டுட்டு கோயில் கட்ட ஆரம்பிச்சாரு. எங்கே? அதான் புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவி உடையார் கோவில், ஆவடையார் கோவில். ஆத்மநாத சுவாமின்னு ஐயாவுக்கு பேரு. ஆமா. அம்பாளுக்கு யோகாம்பாள்னு பேரு. எங்க பகுதி எல்லாம் நிறைய பேருக்கு யோகாம்பாள்னு பேர் வச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு. இன்னைக்குதான் நாகரிக வளர்ச்சியில பேர் அதெல்லாம் விட்டுட்டோம். ஆனா ஒரு முறை யாருக்கு வாய்ப்பு இருந்தா அங்கதான் நந்தி இல்ல, சிவலிங்கம் இல்ல, கொடிமரம் இல்ல, பலிபீடம் இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு சிவனுடைய ஆலயம் எதுனா சிவலிங்கம் இல்லாத ஒரு சிவன் கோயில் இருக்குன்னா அது ஆவடையார் கோயில். ஆமா, அது ஆத்மநாத சுவாமி கோயில். அது திருவாசகம் எழுதிய கோயில். திருவாசகத்தை மாணிக்கவாசகர் சொல்ல இறைவனே எழுதி அழகிய சிற்றம்பலம் அப்படின்னு கையெழுத்திட்டதாக இன்னைக்கு அப்படியே இருக்கு. ஆமா, திருவாவடுதுறையில் இருக்காமா. அதை மாத்த முடியாதுல, இது கதைன்னு சொல்ல முடியாதுல.